தாத்தா தாத்தா ஏன் தாத்தா இப்படி இருக்கிறீங்கோ? என் செல்வங்களே, நான் காலையில் இப்போது மணி 6 மணி, ஒரு 5 மணி இருக்கும் படுத்துன்னு இருந்தேன். திடீர்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. அப்படியே முழிச்சுக்கின்னு அப்படியே யோசிச்சிருந்தேன். 2 நிமிஷம் யோசித்தேன், தெரிஞ்சுக்கினேன். ஓ, இப்போது நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஒரு அப்படியே நடந்திருந்தாக்கா எனக்கு ரொம்ப லோ சுகர் ஆகிடும். இப்போ நம்ம மறுபடியும் எழுந்து போய்ட்டு ஏதாவது சாப்பிட்ணும். இப்போ படுத்துதான் அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு தடுமாறி எழுந்து, எங்கே கதவு எங்கே இருக்குது, கிச்சன் எங்கே இருக்குது சொல்லிட்டு நான் 2 கையெல்லாம் அப்படியே அப்படியே பிடிச்சின்னு அப்படியே கிச்சனுக்கு வந்துட்டேன். கிச்சனுக்கு வந்துட்டு எங்கே கிச்சன், எங்கே ஸ்டவ் இருக்குது, எங்கே டேபிள் இருக்குதுன்னு தெரில. அப்புறம் அப்படியே பிடிச்சி அந்த சர்க்கரை டப்பா இருந்துச்சு, அந்த சர்க்கரை டப்பாவை எடுத்து ஸ்பூன் அப்படியே தண்ணி ஸ்பூன் கெச்சிச்சு. உடனே சர்க்கரை டப்பாவை திறந்து ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வாயில் போட்டுக்கினேன். 2 சர்க்கரை போட்டுனேன். சரி, ஒன்றுமே தெரில எனக்கு. அப்படியே பார்த்தா ஸ்டவ் இருந்துச்சு. அப்புறம் சரின்ட்டு அந்த ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜை தேடி ஃப்ரிட்ஜு கட்டியிருந்தேன். ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பால் எடுத்தேன். கேன்லேருந்து பால் எடுத்து அப்படி இப்படி தேடினேன். எனக்கு அது மக்கு கட்சிச்சு. மக்கில் அந்த பால் கொஞ்சம் ஊற்றிட்டு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறையா சர்க்கரை போட்டு அந்த பாலை கலக்கிட்டு அப்படியே அந்த பாலை சுட வச்சுட்டு அப்படியே அந்த பாலை எடுத்து இன்னொரு கப்பு இருந்துச்சு, அந்த கப்பை எடுத்து அந்த 2 கப்புலையும் எனக்கு ஒரு கப்பு, இன்னொரு கப்பு எடுத்துட்டு என்னுடைய மனைவி படுத்திருந்தாங்க. சரி, அவங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நான் அந்த தடுமாற்றத்திலேயே எழுந்து போயிட்டு அவங்களுக்கு ஒரு கப் காப்பி கொடுக்கலாம் சொல்லிட்டு அப்படி இப்படி தடுமாறி போயிட்டு அவங்கக்கிட்ட ஒரு காப்பி கொடுத்தேன். அவங்க என் நிலைமை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கினாங்க. அப்போ ஏதோ ஒரு டயர்டாகிறாருன்னு. சரின்ட்டு பேசாமல் இருந்தாங்க. இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னாங்க. இல்லை, நான் ரொம்ப டயர்டாகிறேன் அவங்க கையில் அந்த காப்பி கொடுத்துட்டு நான் அப்படியே அங்கே இருந்த சேரில் அப்படியே உக்காந்துட்டேன். அவங்க சைலண்ட்டாக என்னை பார்த்துருந்தாங்க. நான் அப்படி இப்படின்ட்டு அந்த பால், அந்த காஃபியை நான் குடித்தேன். அந்த பாலோட கொஞ்சம் காஃபி தூள் போட்டேன். அந்த காஃபியை நான் குடிச்சிட்டு அப்படி டயர்டாக நார்மலாக டயர்டாக பால் குடிச்சிட்டு அந்த காஃபியை குடித்தேன். பாருங்க என் செல்வங்களே, எனக்கு நான் திடீர்னு ரொம்ப டயர்டாகிட்டேன். நான் அப்போ ரொம்ப டயர்டாகிடுறேன். அப்போது இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நான் என் நிலைமை ரொம்ப மோசமாகும்னு சொல்லிவிட்டு நான்
தட்டு தடுமாறி நானே எனக்கு தேவையானதெல்லாம் அந்த பால் சாப்பிட்டேன். என்னை சரி பண்ணிக்கினேன். அப்படியே யோசித்தேன். அந்த பால் குடிச்சிக்கின்னு யோசித்தேன், என்னடா இது, நான் இந்த நிலைமையில் ஆகிட்டேன். இந்த நிலைமையை நான் யோசித்து பார்த்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆனாக்கா நான் ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆகிடுவேன் சொல்லிட்டு மடமடன்னு என்னை நானே சுதாரிச்சுக்கின்னு சரி பாரு தூக்கம் மூஞ்சி குஞ்செல்லாம் அப்படியே இருக்குது, முகம் தண்ணி போடல. அப்படியே போயிட்டு அந்த செல்ஃபோனை எடுத்து இதை சொல்லலாம் உங்ககிட்ட சொல்லுகிறேன் பாருங்க. தனி மனுஷன் எனக்கு என் நிலைமையை நான் உணர்ந்துட்டு என்னை நானே சரி பண்ணிங்கினேன். எழுந்தேன், போனேன், வந்தேன், இதை சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டேன். கடவுளை என்னை படிச்சுக்கிறார் பாருங்க. என்ன மட்டும் இல்லை, உங்களையும் படிச்சுக்கிறார் பாருங்க. ஒரு தனி மனிதன், அவனுக்கு தேவையானதெல்லாம் அவனே செய்துக்கணும். எனக்கு தேவையானதெல்லாம் நானே செய்துக்கினேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் உங்கள்கிட்ட பேச அழுகுறேன், எனக்கு சக்தி வந்துச்சு. சரி, அந்த செல்ஃபோன் எடுத்து உங்கள்கிட்ட பேசினுக்கிறேன். கடவுள் என்னை படிச்சுக்கிறார் பாருங்க. கடவுள் என்னை எப்படி படிச்சுக்கிறார் பாருங்க. என்னை நானே உணர்றேன். எனக்கு தேவையானதெல்லாம் நானே செய்துக்கினேன். நல்லது கட்டதெல்லாம் நானே யோசிக்கிறேன் பாருங்க. உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். கடவுள் மனுஷனை எப்படி பண்ணிக்கிறார் பாருங்க. மனுஷனை எப்படி பண்ணிக்கிறார் பாருங்க. அவருடைய படைப்பை பாருங்க. ஏதோ என்னை உருவாக்கிட்டாரு, விட்டுட்டாரு. என் பாட்டு வளர்ந்துன்னு வரேன். வளர்ந்துட்டு நான் இந்த நிலைக்கு வந்துக்கிறேன். என் தானா, யாருடைய துணையாக இல்லை, என் உடம்புக்கு சொல்கிறேன். அது பாட்டுக்கு வளர்ந்தது. நல்லது கெட்டதெல்லாம் யோசிக்கிறேன் பாருங்க. உங்களை பார்க்குறேன், நான் பேசுகிறேன். நான் டேஸ்ட்டாக அந்த காஃபியை பால் எடுத்து எனக்கு ஆபத்து டைமில் இப்போ நான் சாப்பிட்டேன். நானே பாதுகாத்துக்கினேன். கடவுள் என்னை எப்படி படிச்சுக்கிறார் பாருங்க. என்ன படைப்புங்க வருது. கடவுளை பற்றி, அந்த படைப்பை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களும் யோசித்து பாருங்க. கடவுள் நம்மளை எப்படியெல்லாம் பண்ணிக்கிறார் பாருங்க. யாரோ கடவுளின் வாயில் சொல்கிறேன், அவனை நான் பார்த்துக்கிறேன். ஒரு முறை பார்த்துட்டேன், புட்டிக்கிறதுக்கு போனேன், என் கையிலேருந்து தப்பிச்சுக்கினார். அவரை அணைச்சேன். நான் அணைச்சாக்கா அவர் வயிற்றுல, அவர் உடம்புல என் கை போச்சு. கடவுளை நான் பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்களோ இல்லையா தெரில. அவனா அதுவா, நான் என்னன்னு சொல்கிறது, கண்ணுக்கு தெரியாத இது. ஆனால் நான் மட்டும் பார்த்துக்கிறேன். பொதுவாக நம்ம கடவுளை பார்த்ததில்லை. நம்ம பார்க்காத ஒன்று நம்மளை உருவாக்கிட்டு நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை பார்த்துன்னுக்கிறாரு பாருங்கள். நான் உங்கள்கிட்ட பேசுகிறத எங்கேருந்தோ பார்த்துன்னுக்கிறாரு. கைக்கு கிடைக்கல. அப்பேற்பட்ட ஒன்று நம்மளை உருவாக்கிட்டு பாதுகாத்துன்னுக்கிறது பாருங்கள். எனக்கு தேவையானதெல்லாம் எனக்கு நானே சேர்த்துக்கிறேன் பாருங்கள். அடிக்கிறேன், சாப்பிட்றேன், கண்ணை திறந்து பார்க்குறேன், காது கொடுத்து கேட்குறேன். காப்பி சேர்த்துனேன், அந்த காப்பி எல்லாம் வாசனை வருது. என்ன மாதிரி ஒரு பூச்சி போச்சு, கொசு அதை நான் அடித்தேன். நான் உங்கள்கிட்ட சந்தோஷம், என் மனசில் வந்ததெல்லாம் உங்கள்கிட்ட பேசினுக்கிறேன். கடவுள் என்னை எப்படி பண்ணிக்கிறார் பாருங்க. என்ன மட்டும் இல்லை செல்வங்களே, உங்கள் எல்லாரையும் கடவுள் எப்படி பண்ணிவிட்டு நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுனுக்கிறீங்க.
என்னடா தாத்தா இப்படி ஆகிட்டுருக்காரு, இப்படி பேசுகிறாரு, என்ன நினச்சி பார்க்குறீங்களா? நான் பேசுகிற வீடியோவை காது கொடுத்து கேட்டு பார்த்துன்னுக்கிறீங்களா? பாருங்க, இந்த உணர்வு திங்கிங் தாத்தாவை பற்றி நினைக்கிறீங்களோ? ஏன் தாத்தா இப்படி இருக்கிறாரு, ஷேவ் பண்ணாதுக்கிறாரு, மூஞ்சி கிட்டால் அப்படிங்கிறதுனாக்கா அவர் 2-3 நாளாக நான் ஷேவ் பண்ணேன், அதனால் அப்படிங்கிறேன். இப்போ பாருங்க, இப்படியெல்லாம் ஒரு ஒருத்தி ஒன்று அது கடவுள் அப்படி இப்படின்ட்டு என்னன்னு சொல்கிறது அவர் தெரியல. அந்த உருவம் வந்து என்னை பண்ணிவிட்டு பாருங்க, சிரிக்கிறேன், இந்த லைட்டை பார்க்குறேன், பாருங்க என்ன கட்சி கொசு பண்ணுறேன். கடவுளை எப்படியெல்லாம் மனுஷனை பண்ணிக்கிறார் பாருங்க, அவர் படைப்பை பாருங்க, அவரை பற்றி நம்ம என்னடா சொல்கிறது, என்னன்னு சொல்கிறது கடவுளை பற்றி பாருங்க. நான் அந்த படத்தை பார்த்துருக்குறேன். இவர் தான் நான் பேசுனதெல்லாம் இவர் தான் என்னை பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்துக்கிறார் பாருங்க. நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் பேசும்போது எதில் படம் இருந்துச்சு அவர்த்து அதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே செல்வங்களே, கடவுளுக்கு நன்றி. கடவுள் நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுத்துக்கிறாரு, இந்த உலகத்தை படைச்சிக்கிறாரு, உலகத்தில் இருக்கிற அத்தனையும் படைச்சிக்கிறாரு, உலகத்துக்கு மேலேயும் உலகத்துக்கு கீழேயும் எங்கே பார்த்தோம் என்னத்தை படைச்சி நம்மளை உருவாக்கி இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு அவரை வாழ்த்தலாமா, போற்றலாமா, நம்மளை பண்ணத்துக்கு நன்றி செலுத்தலாமா, நம்ம பண்ணி நம்மளை உருவாக்கி நம்மளை இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோமா? நீ செய்த நன்மை நினைக்கின்ற என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன் இறைவா, 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 இறைவா. உன்னிட உணவும் உடுத்திட உடையும் ஒரு குறையின்றி காத்து வந்தாய், ஒரு அண்ணலை போலவே இன்னல்கள் இன்றி சேமமாயம்மை காத்து வந்தாய், சேமமாயன்மை காத்து வந்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன் என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன் இறைவா, 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 இறைவா. சரி செல்வங்களே, என் நிலைமையை உங்களுக்கு சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். பாருங்கள், நான் பட்டிருந்த காலையில் எனக்கு லோ சுகர் ஆகிடுச்சி. அந்த லோ சுகரு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் பட்டுன்னு அப்படியே லேட் பண்ணியிருந்தால் நான் என் நிலைமை ரொம்ப மோசமாகிக்கும். அதை உணர்ந்து நான் மடமடன்னு எழுந்து, ஏன்னா எனக்கு பல முறை எனக்கு இந்த அனுபவம் இருக்குது. இப்போ போய்ட்டு நம்ம ஏதாவது சர்க்கரை கொஞ்சம் வாயில் போட்டுக்கணும், ஸ்வீட்டாக ஏதாவது பால் குடிக்கணும், நம்மளை இப்போ காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு நான் என்னை உணர்ந்து பெட்லேருந்து எழுந்து அப்படி தடுமாறி கிச்சனுக்கு போயிட்டு நான் நினச்சதெல்லாம் அப்படியே ஒரு 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 உணர்வு இல்லாமல் நான் இவ்வளோ வேலையை செய்துட்டு, சரி கடவுள் படைப்பை பாருங்க, கடவுள் என்ன யோசனை கொடுத்தாரு, திங்கிங் என்னை பாதுகாத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு
புத்தி கொடுத்து என்னை எழுந்து போயிட்டு என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு ஒரு எனக்கு துணையாக இருந்து நான் என்ன மெதுவாக பாருங்கள் ஒரு ஒரு நான் என்னை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு 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 15-20 நிமிஷம் எடுத்துக்கினேன். அதுக்குள்ளே நான் இப்போ சரியாயிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். சரி, இந்த நிலைமையை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். கடவுள் நம்மளை எப்படியெல்லாம் பண்ணிக்கிறார் பாருங்க, சொல்லலாம் சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் அதிகாலையில் ஓகே சொல்லுங்களே, கடவுளுடைய படைப்பை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். மனுஷனை எப்படிலாம் பண்ணிக்கிறாரு, என் கையை பாருங்க, என் மூஞ்சை பாருங்க, என்னுடைய திங்கிங்கை பாருங்க. என்னை படைச்சிருக்கார் பாருங்கள் கடவுள். என்ன மாதிரி உங்களையும் படைச்சிக்கிறாரு. கடவுளுடைய படைப்பை யோசித்து பாருங்க, நினச்சி பாருங்க. ஓகே சொல்லுங்களே. நான் இப்போ போயிட்டு திருப்பம் அப்படியே போயிட்டு மெதுவாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா முகம் கழுவிட்டு ஷேவ் பண்ணிக்கிட்டு நான் நார்மலாக வரேன். ஓகே சொல்லுங்களே. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறதுக்கு, உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு, இந்த புத்தி கொடுத்தாரு. அவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி செலுத்துகிறேன். என் தாத்தா பிடிக்கிறீங்களோ? ஓகே சொல்லுங்களே.